Hi and welcome to Tamil Vazhanga Manjarapetti. நான் இன்னும் மூணார்ல தாங்க இருக்கேன். மூணார்ல ஏகப்பட்ட லேண்ட்மார்க்ஸ் இருக்குங்க. அதுல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லேண்ட்மார்க்ஸ் பாத்தீங்கன்னா மூணார் முருகன் கோயில். தெரியுது பாத்தீங்களா? அதுதாங்க மூணார் முருகன் கோயில். ரொம்ப கியூட்டான கோயில். அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா புதுசா ரெனோவேட் பண்ண ஜும்மா மஸ்ஜித் மாஸ்க் இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மாஸ்க்குங்க. இந்த மாதிரி ஃபேமஸான லேண்ட்மார்க்ஸ்லாம் மூணார்ல ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, இப்போ ஒரு சூப்பரான குக்கிங் ரெசிபி நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு. எங்க வீட்டு சமையல்ல போய் பார்ப்போமா? இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல நம்ம ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு கேரளா ரெசிபி கத்துக்க போறோங்க. அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போறாங்கன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சலீமா செய்யுது. சலீமா, உங்களோட சொந்த ஊர் இது? நான் மூணார்ல தான் பிறந்து வளர்ந்தது. அப்படியா? மூணார் பிடிக்குமா? பின்ன பிறந்த வளர்ந்த ஊர் பிடிக்காம இருக்குமா? இல்ல, நிறைய பேருக்கு பிறந்த எல்லாருக்குமே இஷ்டப்படுற ஊரு தர எனக்கு பிடிக்காம இருக்காது. இல்ல சரி, அப்போ இப்போ மூணார்ல வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் சொல்லுங்க. ராஜமலைன்னு ஒண்ணு இருக்குது. இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர். அதுல வந்து வரையாடு நீலகிரி தார். அது வேர்ல்டுல எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு இது. அதுலதான் சுற்றுலா மக்கள் ஏகப்பட்டவங்க எங்க இருந்தெல்லாமோ வந்து பாக்குறதுக்காக வர்றாங்க. நீலகிரி தார்ன்றது நல்ல பெருசா இருக்கும். ஆமா, பெருசா இல்ல, சின்ன ஓரளவு இருக்கும். அதுல வரையா இருக்கும் அந்த ஆடு மேல. ஓ, ஆடு மேல கொம்பெல்லாம் பயங்கரதா இருக்கும். கிட்ட போனா முட்டிடும். அதுக்கு உப்பு போட்டா வந்து சாப்பிட வரும். அடடா, வித்தியாசமா இருக்கு பாருங்க. நீலகிரி தார் உங்களுக்கு பார்க்கணும்னா மூணார் வாங்க. ஆமா, கண்டிப்பா. நீலகிரிஸ்ல இருக்கும். நீலகிரியில இல்ல, மூணார்ல மட்டும்தான் இருக்குது இது. நீலகிரி மாவட்டத்துல இருக்கு. அது பேர் இங்கிலீஷ்ல நீலகிரி தார். ஓ, அதுக்கு வந்து வரையாடு பேரு தமிழ்ல, இங்கிலீஷ்ல வந்து நீலகிரி தார். ஓகே, சோ அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஓகே, அப்புறம் முஸ்லிம், கிறிஸ்டியானி, ஹிந்து இந்த 3 மதங்களும் நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க இங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, போன மாசம் 11ஆம் தேதி வந்து பள்ளி இங்க வந்து ஓபன் பண்ணாங்க. இனாகிரேஷன் நடக்கும்போ அதுல இருந்து எல்லா மதத்துல உள்ள குருக்கள் வந்து பங்கு எடுத்தாங்க. அது அது உண்மையாவே அது வேர்ல்டுல எங்கேயுமே நடக்காத காரியம். நிஜமாவே ரொம்ப ரொம்ப அது கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருந்தா எவ்வளவு நல்லா. எல்லா இடத்துலயும் இருந்ததுன்னா இந்த மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் எதுவுமே வராது. கண்டிப்பா. சூப்பரான ஊர்ல இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி? கேரளாவுல உணவு வகையில தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறது. அது பேரு வந்து வன்பயர் மத்தங்க எரிசேரி. என்ன திட்டினீங்களா இப்போ? திட்டல, அதுக்குள்ள பேரை நான் சொல்றேன். வன்பயர் மத்தங்க எரிசேரி. வன்பயர் மத்தங்க எரிசேரி. ஓகே, இதை பிராக்டிஸ் பண்றதுக்கே எனக்கு 4 நாள் ஆகும் போல இருக்க. சரி, ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. வன்பயர், தட்டப்பயர், மத்தங்க, பூசணிக்காய், பயிறு, ஜீரகம், தக்காளி, கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகு, சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம், உப்பு, வெள்ளைப்பூடு, மஞ்சள், கருவேப்பிலை, வற்றல் மிளகு, மிளகு பொடி, சவாளை, பெரிய வெங்காயம், வெளிச்செண்ணெய், தேங்காய் எண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆமா. சரி, ஓகே. ஸோ இப்போ இது வந்து வன்பயர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இது வந்து தமிழ்ல தட்டப்பயர். தட்டப்பயர். ஓகே, தட்டப்பயரையும் பூசணிக்காவையும் வச்சு நம்மளுக்கு வந்து எரிச்சேரி நம்மளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறாங்க. சூப்பரான ஒரு கேரளா பாரம்பரியமான ஒரு கேரளா டிஷ். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வன்பயரும் மத்தங்காவும் வேக வைக்கணும். ரெண்டுத்தையும் வேக வச்சிடலாமா? பச்சை மிளகும். இந்த அடுப்பை பற்ற வச்சிடும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன போடணும்? கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி போதும். அப்புறம் இதை போட்டுடலாமா? வன்பயர், பூசணிக்காய். இதுக்கு வந்து இந்த சிகப்பு பூசணிக்காய் தான் எடுத்துக்கணுமா? ஒயிட் எடுத்துக்கூடாதா? ஒயிட் இருக்காது, இந்த கலர் தான் இங்க கிடைக்கிறது. அப்படியா? ஒயிட் கலர்ல சில ஊர்ல எல்லாம் கிடைக்கும். இதுனா கலர் நல்ல ஒரு இதா இருக்கும். ஓகே, இருக்காது. பச்சை மிளகு, பச்சை மிளகா ரெண்டெண்ணம். ரெண்டா? ரெண்டெண்ணம். மஞ்சள், மஞ்சள். அவ்வளவுதானா? கொஞ்சம் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி. கொஞ்சம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். மூடிடலாமா? அடைச்சு வைக்கணும். இதுக்கு
இதுக்கு வெயிட் வைக்க வேண்டாமா? வெயிட் அது கொஞ்சம் ஆவி வந்த பிறகு வெயிட் போட்டோம். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்குள்ள சேர வேண்டிய கலவைகள் எல்லாம் மிக்சியில் அடிச்சு வச்சிருவோம். சரி, மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணிடுங்க. என்னென்ன வேணும்? மிளகு பொடி. இந்த ஏரியாவில் நீங்கள் டெரராமே? யார் சொன்னது? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் வர வீடுகள் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, ஐயோ அவங்க பயங்கர டெரர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதா? எனக்கு சோஷியல் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான், வேற ஒரு இது இல்லை. சோஷியல் ஒர்க் பண்ணுவீங்க? பின்ன பொலிட்டிக்கல் இல்லை. ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நீங்கள் வந்து சோஷியல் சர்வீஸ் நிறைய பண்ணுறீங்க. ஆமாம். ஓ ஃபேன்டாஸ்டிக், நிஜமாக அற்புதமான ஒரு விஷயம். ஸோ மூணாரில் எங்கே போனாலும் உங்கள் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி எங்கே போனாலும் சொன்னல ஒரு விதம் தெரியும், ஓரளவுக்கு தெரியும். தெரியும். நிஜமாக அற்புதமான விஷயம். இப்போ சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்கிறீங்களா, என்ன மாதிரியான சோஷியல் சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்க? அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எதுவும் சண்டை நடக்குதுன்னு வைங்க, அடிபடி கேஸு அப்படி உள்ள போலீஸுக்கு போகணும்னா கூட கூப்பிட்டு போவாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போகலாம். வனிதா கமிஷன் இது கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படி உள்ள காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க. நிஜமாவே அற்புதமான விஷயம். ஸோ ரொம்ப போல்டான லேடி. நிறையா இப்படி சண்டைகள்லாம் தீர்த்து வச்சிருக்குது நீங்கள். அப்போ டெரர் தான் இல்லையா? நம்ம சொன்னா கேட்பாங்க, அப்படி ஒரு இதுதான். சமையல்ல எப்படி டெரரா? இல்ல, நம்பி சாப்பிடலாம். சாப்பிடலாம், செய்ய ஓரளவு செய்வேன். எங்க அக்கா தான் ரொம்ப அதுல ஸ்பெஷலா ஸ்பெஷல். சோ நீங்க வந்துட்டு சோஷியல் சர்வீஸ்ல பிஸியா இருக்கிறதுனால அக்கா சமைச்ச உடனே வந்து சாப்பிட்டு போயிடுவீங்க. கண்டிப்பா. பாத்தீங்களா, என்னைக்காவது உங்க அக்காவுக்கு சமைச்சு போட்டீங்களா? இல்ல. தப்பு இல்ல அது. இனிமேல் அட்லீஸ்ட் சண்டே உங்க அக்காவுக்கு சமைச்சு போடுங்க. சண்டே வீட்டுல இருக்க முடிஞ்சாத என்ன, அந்த சமயத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து கூட்டு போயிருவாங்க. அடடடடா, போய் தான் தீரணும், பின்ன என்ன செய்ய. சரி, ஓகே. மிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்தது ஜீரகம். சீரகம் கொஞ்சமா போட்டா போதும் இல்லையா? கொஞ்சம் பச்சை மிளகு. ஓ, இதுலயும் பச்சை மிளகா. தேங்காய். வெள்ளைப்பூடு ஒரு பீஸ் போதுமா? ஒரு பீஸ் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து தண்ணி விடணும். அரைச்சிடலாமா? இது வந்து ரொம்ப மைய அரைக்க கூடாது. ஒன்று ரெண்டா லைட்டா அங்கிட்டு இங்கிட்டு ஒரு சரக்கு. ஓகே. அவ்வளோதான். பிரமாதம். ஸோ இது மேலே வெயிட் வச்சிடலாமா? வெயிட் வைங்க. ஓகே. நம்மளோட பூஷ்ணிக்காய், அந்த தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டீமும் நல்லா அடங்கிட்டு இருக்கு. அங்கே நம்மளோட மசாலா ரெடி. ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இது திறந்து பார்த்துட்டு அது உடைக்கணும். நல்ல ஸ்மாஷ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்படி ஸ்மாஷ் பண்ணிடணும். கொஞ்சம் அப்படி உடைச்சு விட்டா கொஞ்சம் நல்லா ஒரு இதாக இருக்கும். அந்த மத்தங்க அப்படியே எல்லாம் இதாகி போகும் இல்லை, இல்லாட்டினா அது அப்படியே கஷ்டமா கிடக்கும். ஆமா, அது இப்போ சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும். காடெல்லாம் இருக்காது, நல்லா சாஃப்டா தான் இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு எடுப்பா வேணும் இல்ல? இப்போ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து ஃப்ரை பண்ண வச்சுட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடணும். தேங்காய் எண்ணெய் இந்தாங்க. இப்போ இது நல்லா சூடாகணும் இல்லையா? சூடாகணும். சரி, உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அதாவது எரிச்சேரி நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு தெரியும். இப்போ இது இல்லாமல் வேற நான்வெஜ் ஐட்டம்ல என்ன உங்களோட ஸ்பெஷாலிட்டி? நான்வெஜ்ல இறைச்சி ஃப்ரை பண்ணுவேன். மீன் இங்க உங்களோட இங்க ஆத்துல இல்ல இந்த மீன் இல்ல. இங்க இருந்து 4 மணிக்கு ஒரு டிராவல் பண்ணி மூவாற்றுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்க இருந்து தான் மீன் இங்கிட்டு வரும். அங்க இருந்தா வருது. இந்த இடத்துல மீன் கிடையாது. மீன் இருக்குது, ஆனா அது பிடிக்கிறது இல்ல. நல்லா இருக்காது. பிடிக்கிறது இல்ல. சரி, ஓகே, போனா போதும், விட்டாச்சு. அவ்வளவுதான். போதும். என்ன ஃபர்ஸ்ட்? அந்த சவாலை இப்போ இது நல்லா வதங்குது. அடுத்தது தக்காளி அதில் போடணும்.
போதுமா இவ்வளவு தக்காளி? போதும். ஒரு தக்காளி போதும். இதுக்கு முன்னாடி இந்த மசாலா எடுத்து அதில் போட்டு அந்த கலவை எடுத்து போட்டு கலக்கணுமா? கலக்கி கொஞ்சம் சூடாக்கணும், அவ்வளோதான். ஓ, அப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற வச்சு மசாலா போட்டுருங்க. ஸோ இதுலேயும் நல்லா கொதி வருது, அதுவும் நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து அதில் கொட்டிடணும். ஆஹா, மிக்ஸ் பண்ணிடலாமா? மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ணணும் சொன்னீங்க? ஒன்று போடணும், உப்பு போடணும். இப்போ இந்த மூடி எடுத்து மூடி வச்சிருங்க. சரி. அதுதான் முன்னாடி நம்ம கடுகு வறுத்துருவோம் தாளிக்கிறதுக்கு. அடுப்பு பற்ற வச்சிரு. எண்ணெய் வேணுமா? எண்ணெய் எடுங்க. வற்றல் மிளகு, இதுக்கப்புறம் கடுகு, அது கொஞ்சம் நல்லா இதாகட்டும். இது ஃப்ரை ஆகும்போது இந்த வற்றல் மிளகு ஃப்ரை ஆகினாக்கா அந்த டேஸ்ட் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். நல்ல டேஸ்ட் வரும். அதுக்குள்ள டேஸ்டே தனி டேஸ்ட். சூப்பர். ஸோ இந்த எரிச்சேரின்றது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜென்ரலா? இது வந்துட்டு கல்யாண வீட்டுகளுக்கு சத்யா விளம்பும்போ இது பண்ணுவாங்க. ஓணத்துக்கு ஸ்பெஷலா கண்டிப்பா இது இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது நல்ல ஒரு அளவுக்கு பிளாக்கா வதங்கிருச்சு இல்லையா? ஆமா. அடுத்து கடுகு உளுந்த பருப்பு ரெண்டு சேர்த்த போட்டுலாமா? என்னங்க இவ்வளவு நேரம் வெயில் அடிச்சுட்டு திடீர்னு அப்படியே டமல் மாறிடுச்சு வெதர்? அதான் இடைக்கு இப்படி ஒரு கிளைமேட் சேஞ்சிங் ஆகும். சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நல்லா ஹீட்டா இருக்கும், திடீர்னு இப்படி கூல் ஆயிடும். ஐயோ, கடுகு பொரியறதுக்குள்ளார பாருங்க உங்களுக்கு வெயில் வந்து திரும்ப வந்துருச்சு. ஆமா. சோ இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் தான் அந்த ஸ்மெல், அந்த டேஸ்ட் இல்லையா? இது இந்த வற்றல் மிளகு இப்படி இந்த கலர்ல வரணும். கருப்பு கலர்ல வந்தா தான் அதுக்குள்ள டேஸ்ட். சரி, இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. அடுத்தது என்ன போடுறோம்? வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் சும்மா லேசா வதக்கணும் இல்லையா? இதை ஓபன் பண்ணிடலாமா? அதை ஓபன் பண்ணிடுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை இதில் தூக்கி கொட்ட வேண்டியதுதான். கொட்டணும், அவ்வளோதான். கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு தூக்கி கொட்டிட்டா போதும். பிரமாதம். ஸோ இதுக்கு என்ன சொன்னீங்க இந்த தட்டை பேருக்கு? வன்பயர். அப்புறம் பூசணிக்காக மத்தங்க. வன்பயர் மத்தங்க எரிசேரி. அடடா, இது நல்லா ஊற வச்சிருக்கீங்க முதல்ல? ஆமா, நைட்ல ஊற போட்டுறணும். அப்பதான் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் குயிக்கா வேகும். இல்லாட்டா ரொம்ப லேட் ஆகும். சரி, இது நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லையா? கலரி விட்டுலாமா? திரும்ப அப்படியே கூலாராம். சூப்பருங்க உங்க ஊரு, நிஜமாக. அதனாலதான் எல்லா கெஸ்டும் இங்க வர்றாங்க, விரும்புறாங்க இந்த கிளைமேட்டுக்காக வேண்டி. வேர்ல்டுல இருந்து எல்லா இடத்துல இருந்து வர்றாங்க. எல்லா வேர்ல்ட்லயே டூரிசத்துல ஃபர்ஸ்ட் இடம் மூணார் தான். ஸோ எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஓகே. எந்த மாசம் வரக்கூடாது ரொம்ப சூடா இருக்கும்? சூடெல்லாம் கிடையாது. சூடு எப்பவுமே கிடையாது. இல்லை, உங்களுக்கு பரவாயில்ல, சூடு தெரியாது. எங்களுக்கு இந்த சூடே எங்களுக்கு தாங்க முடியல. இந்த சூடே என்னால தாங்க முடியல. மே மாசம் சென்னைக்கு வாங்க, உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சூடுனா என்னன்னு. அது ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே. சோ இப்போ வந்து வன்பயர் மத்தங்க எரிசேரி தயார். பிரமாதமான நம்மளுக்கு கேரளா பாரம்பரிய ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க.
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வெல்கம். ஓகே, இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா ஒரு சிறிய ரீகேப். வன்பயர் மத்தேங்கியா எரிசேரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நீங்க முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு குக்கரை வைங்க. குக்கர்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. தேவையான அளவு வன்பயர் அதாவது தட்டைப்பயிர் சேர்த்துக்கோங்க. அதுல வந்து தேவையான அளவு பூசணிக்காய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தோட பச்சை மிளகாய் சேர்த்து நீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அதை வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றி அதையும் திக்கா ஒரு பேஸ்டா அரைச்சிக்கோங்க. பூசணிக்காவும் வன்பயரும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு கரண்டி எடுத்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பர்னரை பற்ற வச்சுக்கோங்க. பர்னர்ல வந்து ஒரு கடாயை வைங்க. கடாயில வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோட தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது இடையிலே ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கலவையோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதையும் அந்த கலவையோட சேர்த்துட்டு திரும்ப குக்கர் மூடி போட்டு அதை நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்னர்ல இன்னொரு கடாயை வைங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. அதுல வரமிளகாவை போட்டு கருப்பா அதை வறுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களோட எரிசேரியோட நீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வன்பயர் மத்தேங்கியா எரிசேரி தயாருங்க. வன்பயர் மத்தேங்கியா எரிசேரி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? கேரளாவோட மனம் அப்படியே என்னால் டேஸ்ட் பண்ண முடியுதுங்க. அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணதுனால அந்த தேங்காய் எண்ணெயோட அந்த மனம் நம்மளுக்கு நல்லா கிடைக்குது. அதோட பூசணிக்காவோட ஃப்ளேவர், அந்த தட்டைப்பயிரோட அந்த ஃப்ளேவர், இதோட அவங்க மசாலா அரைச்சி ஊற்றிருக்காங்களே அதோட அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவ்வளோ பிரமாதமான ஒரு காம்பினேஷனாக இருக்கு. சூப்பர்பான ஒரு எரிசேரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கேரளா உணவு. அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் கல்யாணத்தில் தான் இந்த எரிசேரி கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓணம் சாத்தியம் போது இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இந்த மாதிரியான ஒரு ரெசிபியை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க.